அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற ஜம்மு காஷ்மீர் பிரிவுக்கு உட்பட்ட சோன்மார்க் என்ற இடத்துலேருந்து பஞ்சாப் மாநிலத்துக்குரிய அம்ரிஸ்டர் என்ற இடத்துக்கு தான் போகிறேன். இங்கே இது 493 கிலோமீட்டர் போகணும். இப்போ நேரம் சரியாக அறியாது. சரி, நான் இதுலேருந்து மோட்டோவில் போயிட்டு உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ ரூமில் இது வலிக்கிட்டு போய் கொண்டு இருக்கிறேன். இதிலேருந்து அந்த 493 கிலோமீட்டரே போடுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 12 மணி நேரமாக தேவைப்படும். உங்களை நேற்று எடிட் பண்ணணும் வந்துட்டு ரெட் பூல் எல்லாம் பண்ணிட்டு போய் குடிச்சிட்டு அப்படியே உடனே நிறுத்தியா போயிட்டேன். அப்புறம் விடிய எழுப்பி தான் எடிட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் போய் கொண்டு இருக்கிறேன். இந்த இடத்தையெல்லாம் பார்க்கல அப்படியே இலங்கையில் இருக்கிறாங்களுக்கு நிரலியாக பார்க்குற மாதிரியே இருக்கும். முடிய வெள்ளனே பாருங்க இந்த இடத்துல எந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்குண்டு என்னதுக்கு அப்படி என்று தெரியல. இதில் எல்லாம் பாருங்க அந்த ஸ்னேப்பர் கன் மாதிரியே வச்சிருக்கணும். ஆனால் என்ன கன்னு தான் தெரியல. இதுலேருந்து போய்க்கல ஸ்ரீநகரில் டால் லேக் என்ற ஒரு இடம் இருக்காம். அந்த இடத்தையும் பார்க்கறதுக்காக தான் போய் கொண்டு இருக்கிறேன். உண்மையாகவே இந்தியா நாளோட நான் தொடர்ந்து 6 நாள் பைக் ஓடி கொண்டு இருக்கேன். நான் உண்மையிலே இப்படி ட்ராவல் பண்ணுற ஆளே இல்லை. ஆனாலும் இந்த ஸ்ரீநகரை விட்டு வெளியில் போகணுன்றதுக்காக தான் வேணும் கட்டத்துக்காக போய் கொண்டு இருக்கிறேன். ஏன்டா நேற்றே பார்த்துருப்பீங்களா அந்த இடத்துல எத்தனை ஆர்மி ஆக்கள் நிற்கிறோம். ஸ்ரீநகர்லேயும் அதே பிரச்சனை இருக்குமென்று நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல போய் கொண்டு இருக்கே அப்படியே பாருங்க இடது பக்கத்தில் இப்படி வடிவாக இருக்கணும். எங்கள் இடத்துல எல்லாம் எவ்வளோ ஆர்மியை பார்த்துருப்பேன். ஆனால் இந்தியாவில் நிற்கிற ஆர்மியாக்களை பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த இடத்துல போய் கொண்டிருக்கல அப்படி இடது பக்கத்தில் பாருங்கள் ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று வந்து கொண்டிருக்கு. நானும் இந்த டவுன்லேருந்து ஒழிக்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டருக்கு வந்துட்டேன். ஆனால் இந்த இடத்துல கூட ஆர்மியாக்கள் நிற்கிறோம். நான் நினைக்கிறேன் ஸ்ரீநகர் தாண்டு மட்டும் இப்படி தான் நிற்பினும் போல இருக்குது எல்லாருமே. வேலை இப்படி நிற்கிறதால தனியாக ஒரு இடத்துல நின்று ரெஸ்ட் எடுக்கவும் பயமாக இருக்குது. அதனால் நான் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறேன். பா, இது அந்த பள்ளிவாசல் போல இருக்குது. உண்மையிலுமே நல்ல வடிவாக இருக்குது. அதோட நேற்று தங்க போன ரூமில் இவன் ஐசியை பார்த்துட்டு ரூமை தந்துட்டேன். பிறகு எந்த ஐசியை தர சொல்ல நான் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டேன். கண்ண நேரமாக ஜோசிச்சு போட்டு ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னவே. உண்மையிலுமே நான் தனியாக வந்திருந்தேன்டா அந்த இடத்துல ரூம் எனக்கு கிடைச்சிருக்கவே சந்தர்ப்பம் இருந்திருக்காது. அதோட இந்த பாதுகாப்புக்கான காரணம் இதாக கூடி இருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அமர்நாத் என்ற ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு இப்போ தான் ஜாத்திரை போகிற சீசன். அதுக்காக கூட இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கலாம். இந்த ஸ்ரீநகர் போகிறதுக்கு இதுக்கு முன்னுக்கே ஒரு இடத்து பக்கத்தால் ரோட் வந்தது. அந்த ரோட்டால் போகாமல் இப்போ நேராக போய் கொண்டு இருக்கணும். இரண்டு பார்த்தீங்கன்னா டால் லேக்ன்ற ஒரு இடம் ஒன்று இருக்கும். அந்த இடம் உண்மையிலே வடிவாக இருக்கும். அதை பார்க்கத்தான் இப்போ நேராக போய் கொண்டு இருக்கணும். நேற்று இந்த பொம்மை ஃப்ரெண்ட்ஸாக அந்த அமர்நாத் கோயிலுக்கு போகிறதுக்கு விசாரிச்ச வேலை ஆர்டிஓ கால் பண்ணி அதுவும் ஹெலிகாப்டரில் போகிறதுக்கு 3500 அப்படின்னு சொன்னவேல். அந்த கோயிலேருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் முன்னுக்கு இறக்கி விடுக்கணுமாம். அதுக்கு பிறகு வேல் தான் போகணுமாம். அதாவது ட்ரெக்கிங் பண்ணியோ இல்லை குதிரையோ அப்படி அந்த அதுகள் மூலமாக. இப்போ டால் லேக் என்ற இடத்துக்கு போகிறதுக்கு கூகுள் மேப் ஏதோ செய்து ஏதோ ஒரு ரோட்டில் கூட்டி கொண்டு போகுது. ஆனால் இந்த இடத்துல போய்க்கல எல்லா இடத்துலையுமே ஆப்பிள் மரங்களாக தான் இருக்குது. இந்த இடத்து பக்கத்துல எல்லாம் பாருங்கள். அதே மாதிரி வலது பக்கத்துலையும் பாருங்கள். எல்லாமே ஆப்பிள் மரங்களாக தான் இருக்குது இந்த இடத்துல. ஜம்மு காஷ்மீர் என்றாலே ஆப்பிள் பழத்துக்கு ஃபேமஸான இடம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ரோட்லாம் பைக் உடைக்கலாம் அப்படி இலங்கையில் பைக் ஓடுற மாதிரியே இருக்குது. அப்படியே எங்கட இடங்கள் மாதிரியும் இருக்குது. ஆனால் என்ன இந்த இடத்துல ஆப்பிள் மரம் இருக்குது, எங்கட இடத்துல ஆப்பிள் மரம் இருக்காது, அவ்வளோதான். ஆனால் இங்கே இருக்கிற கிளைமேட் மாதிரி தான் இலங்கையிலையும் இருக்குது. ஏன் ஆப்பிள் மரத்தை கொண்டு வந்து இல்லையா அப்படி கண்டி சைடில் ட்ரை பண்ணாமல் இருக்காங்கன்னு தான் எனக்கு என்ன தெரியல. நானும் தான் டால் லேக் வடிவாக இருக்குமென்ற ஒரு எண்ணத்தோடய போய் கொண்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் எந்த வடிவான இடத்தையுமே காணல. இப்போ வந்த பாதையிலேருந்து திரும்ப போய் கொண்டு இருக்கிறேன். இந்த இடது பக்கத்தில் இருக்கிறதான் டால் லேக்கா. எனக்கு உண்மையாக தெரியல இந்த இடத்துல போய் என்னத்தை பார்க்க போகிறோம்னு. இப்போ அந்த டால் லேக் என்ற இடம் பார்க்காம போய் கொண்டு இருக்கிறோம். நேரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்து வந்த மாதிரி இந்த டால் லேக் என்ற இடம் இல்லை. அதனால் இதுலேருந்து அம்ரிஸ்டர் என்ற இடத்துக்கு போக மட்டும் தான் போய் கொண்டு இருக்கிறோம். இங்கே 423 கிலோமீட்டர் போகணும். அதே மாதிரி இந்த டால் லேக் என்ற வீடுலாம் அந்த கேரளாவில் நிற்கிற மாதிரி மரக்கப்பல் வீடுகள் எல்லாம் இருக்குது. அதோட ஸ்பீட் போட்டும் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வரணும்னா பின்னேரம் போல் வந்தோம்னா தான் நல்லா இருக்கும். அந்த ரோட்டால் வந்து இப்போ NH 1 ஹைவேல ரிட்டம். இதுதான் ஸ்ரீநகர் டவுனாம். இதை அப்படியே பார்த்து கொண்டு போவோம். இந்த ஸ்ரீநகர் என்ற இடத்துல பாருங்கள் ஆட்டோ எல்லாம் என்ன கலரில் இருக்குன்னு. இதெல்லாம் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் அறவே மதிக்கவே மாட்டாங்க போல இருக்குது. எல்லா இடத்துலையும் கொண்டு அடிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் திரும்புகிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷமாக நிற்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அமர்நாத் ஜாத்திரைக்கு போகிறார்கள் போய் கொண்டு இருக்கிறோம். அதனால தான் இவ்வளோ டிராஃபிக் ஆகும் இந்த இடத்துல. இதில் எல்லாம் பாருங்கள் போல் வாகனங்கள் நிற்குதுண்டு. இதை தாண்டி நாங்கள் எப்படி போகிறது ஹைவேக்கு எனக்கு கேட்டால் தெரியவே இல்லை. இந்த சைட்டாலே அப்படியே போனால் சரி போல் இருக்குது. அப்படி என்ன அந்த கோயிலில் இருக்குது இவ்வளோ பேர் எல்லாம் போகிறாங்க. அதான் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஒரு மாதிரி விட்டுட்டாங்க. அந்த வலது பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ பஸ்ஸில் ஆட்கள் போய் கொண்டு இருக்கணும்ண்டு. ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் நின்றுட்டு இப்போ தான் விட்ட வேலை. இதுக்கு பிறகு அப்படியே ஹைவே தான். இப்போ இதுலேயும் கொஞ்சம் டிராஃபிக் திருப்பி ஆகுது. என்ன நடக்க போதோ தெரியலை. ஸ்கூலில் சேராக்கள் வச்சுருக்கிற மாதிரி கம்புகளை வச்சுருக்கணும் ஆர்மி ஆஃபீஸர். இந்த இடத்துல திருப்பியும் மறைச்சி வச்சுருக்காங்க. வலது பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் பஸ் நிறைய போய் கொண்டிருக்கு. 50ல் 100 பஸ்ஸே போய் கொண்டிருக்கும் போல இருக்குது. அது அங்கால பக்கத்தால் போகுது. ஏன் இஞ்சால மறைச்சி வச்சுருக்காங்களான்னு எனக்கு என்ன தெரியல. ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு திறந்து விட்டுட்டாங்க. நான் வேறு இடது பக்கத்தால் போய் லொக் ஆகிட்டேன். வலது பக்கத்தாலே போகணும் ஓவர்டேக் பண்ணுறதாண்டா. எனக்கு உண்மையாக விளங்கல. அதெல்லாம் பாருங்கள் வலது பக்கத்தில் தான் அந்த வாகனம் எல்லாம் போய் கொண்டிருக்கு. எங்களை இடது பக்கத்தில் மறைச்சி வச்சவங்களான்னு எனக்கு கேட்டால் தெரியல. இதில் வேறு அங்கேருந்து அங்கால பக்கத்துக்கு போ அங்கால பக்கத்துக்கு போகண்டு இல்லை பாருங்க. எங்களுக்கு வடிவில் போதும்.
இதில் நிற்கலாமா இல்லையா? கடுப்பாயிட்டார் ஆர்மி ஆஃபீஸர். அங்கால வாகனம் போகுது, இஞ்சாலேண்டா மறைச்சி வச்சு இப்படியெல்லாம் செய்கிறீங்க. பா எல்லாருமே கூண் அடிக்கிறாங்களே. பப்ளிக் அவ்வளோ பேரும் குழப்பிட்டாங்க. எல்லாருமே கோன் அடிச்சு கொண்டிருக்காங்க. அங்கே எவ்வளோ நேரம் தான் இந்த இடத்துல நிற்கிறேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக போயிடா இந்த இடத்துக்கு வந்து. அவ்வளோ முன்னுரிமை கொடுத்தா அவ்வளோ வாகனம், 1-2 வாகனம் போனால் பரவாயில்ல. கிட்டத்தட்ட 100-200 வாகனம் போகுது. அதில் அந்த வயசு போன ஐயா வேறு அதில் மாட்டப்பட்டு இப்போ ஒரு ஆள் போய் குழம்பிட்டார் ஆர்மிக்காரங்களோட. என்ன நடக்கும்? படித்தாலா இல்லை லோயராக இருப்பாரோ? ஒரு தடவையுமே மதிக்கிற மாதிரி இல்லை. இதெல்லாம் பாருங்கள், அவங்க வரைக்கும் வாகனம் நிற்குது. இப்போ இதில் பாருங்கள் இப்படி ஒற்றுமையாக செயற்படினோம்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கிட்ட போய் என்ன நடக்க போதோ தெரியல இந்த இடத்துல. சரி, ஆர்ப்பாட்டம் தான். ஆஹா, கம்போடையெல்லாம் வராங்களோ அடிதானோ தெரியல. அதில் வேறு அந்த போய் கதைக்கிறார்கள் வேறு ஆர்மிக்காரர் ரெண்டு ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கார், வீடியோ எடுத்து கொண்டிருக்கார். இங்கே ஆர்மியை தவிர ஒன்றுமே நடக்காது போல இருக்குது. என்ன ஒரு பெரிய வாகனம் வேறு வருது. என்ன அவ்வளோ வாகனம் இங்கே வந்துட்டு. ஆஹா, துவக்கு. தெய்வமே எங்களை விட்டுட்டாங்களே. பாப்பாடா, நானும் சரி ஏதாவது விவகாரமாக நடக்க போகுதுன்ட்டு நல்ல வேலை விட்டுட்டாங்க. எப்படியாவது ஓடி தப்பிச்சிடணும் இந்த இடத்துல இருந்து. முதலாக போன வேண்டாம் தான் சரி. முதல்ல எல்லாரும் ஓவர்டேக் பண்ண தான் இருக்குது இந்த இடத்துல. பாப்பாடா சார், எவ்வளோ நேரம் பண்ணிக்கிறீங்க இந்த இடத்துல? கடனால பிறகு ஹைவே காட்டுறோம். ஹைவே ஒரு சிக்கலோட தான் இருக்கிறோம். பாப்பா என்ன நடக்க போகுது. இப்போ அதால் வந்து முதலாவது டோல்கேட்டை தாண்டி போய் கொண்டு இருக்கிறேன். இந்த இடத்துல நிப்பாட்டி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துனாங்க. அப்போ எங்களை ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஒரு ஆள் வந்தவர். அவர் தமிழ், பாண்டிச்சேரியில் இருக்கிறாராமன்ட்டு கழிச்சவர். அப்போ நான் கேட்டேன், இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. அவர் சொன்னவர் அமர்நாத் கோயிலுக்காக தானே அப்படின்ட்டு சொன்னவர். அதோட இதுலேருந்து போய்க்குள்ள ஒரு டனல் ஒன்று வருமா, அந்த டனல் மட்டுமே இப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னவர். அதோட மும்பை ஃப்ரெண்ட் ஒன்று சொன்னவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இந்த அமர்நாத் கோயிலுக்கு போயிடுவோம். அதால் பாகிஸ்தான்காரர் ஏதாவது செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால தான் இவ்வளோ பாதுகாப்பை கொடுக்கணும்னு சொன்னவர். நான் இப்போ குல்கமண்ட் இடத்துல போய்கொண்டு இருக்கிறேன். நானும் ஒரு 5-6 கிலோமீட்டராக பார்த்துட்டு வரேன். இந்த லொரியெல்லாம் லைனில் நிற்கிது. அது என்னதுக்காக தான் தெரியல. இவ்வளோ நாளும் நித்திர பிரச்சனை வரையில. இந்த ஹைவே கண்டோட நித்திர பிரச்சனை தானாகவே வருது. அதோட நான் இன்னும் அப்புறம் சாப்பிடவே இல்லை. ஏன் நித்திர வருதுன்னு தான் தெரியல. இப்போ நேரம் சரியாக 12:30. இதில் இது போய்க்கல ஏதாவது ஒரு ஹோட்டலில் கண்டாலே நிப்பாட்டி சாப்பிடணும். என்னடா சாப்பிடாம பைக் ஓடவே இல்லாமல் இருக்குது. ஏற்கனவே சத்து இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறேன். இதில் வேறு டிராஃபிக். அப்பா, இதுக்கு பிறகு இந்த போலீஸ் பாதுகாப்பு, ஆர்மி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் வாகன நெரிசல் குறைவாக இருக்கும். இதில் எல்லாம் பாருங்களேன், சும்மா போகிற வாகனத்தை எல்லாத்தையும் மறைச்சி வச்சிருக்கணும். என்றாலும் பாதுகாப்புக்கேண்ட ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கொஞ்சம் நியாயம் வேணாமா? அப்பா, சத்தியமாக எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல வேறு பிஸ்னஸ் செய்து கொண்டு வரணும். இப்படி என்னத்தை தான் விற்கணும் தெரியலையே. இதில் செக் பாயிண்ட் இருக்கா இல்லை என்ன நடக்கண்டே தெரியல. அப்போ இங்கேருந்து அந்த தொங்கல் வரைக்கும் வாகனம் நிற்கிது. விஷயம் தெரியாமல் இந்த ரோட்டில் வந்துட்டோமோன்ட்டு யோசிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எங்கேயோ மண் சரிவாம், அதோட தான் இவ்வளோ ட்ராஃபிக்காகும். அதை கிளியர் பண்ண மட்டும். அப்போ அது மட்டும் நாங்கள் இந்த இடத்துல சினிமாட்டிக் வியூவை பார்ப்போம். இப்போ இந்த பாதையால் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் குறுக்கால அப்புறம் பைக்கை மக்கள் உடைச்சிடாதே. ஓகே ஓகே, இப்போ ராங் வேயால் போய் கொண்டு இருக்கிறோம். போலீஸார் மாதிரி காட்டிக்க நல்ல விஷயம். அப்படி என்ன தான் நடந்துருக்கும் இவ்வளோ டிராஃபிக்கு போகிறோங்க. பாப்பா முன்னுக்கு போய் மறைச்சி வச்சு அடிக்கிறாங்களோ தெரியல, அது அடுத்த விஷயம். முன்னாள் பொம்பை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் போகிற நம்பிக்கையில் போய் கொண்டு இருக்கிறேன். தூர இடம் போவாங்களே, கொஞ்சம் விடுவோம் அப்படி ஒன்று ரெண்டுமே இல்லாமல் இதால் திருப்பி மாற்றி விட்டுருக்கணும். எப்படியும் திருப்பி இதுக்குள்ளே போய் டிராஃபிக்கில் மாட்ட போகிறோம். இப்போ வந்து கொண்டு தான் இடையில நிப்பாட்டிட்டாங்க. அந்த இடத்துல நின்றுட்டு இப்போ ஒரு 1/2 மணி நேரம் பிறகு தான் திறந்து விட்டுருக்காங்க பாதை. எல்லாமே அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு ஏற்பாடாக தான் செய்து கொண்டிருக்கணும். எந்த அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த அமர்நாத் யாத்திரை டைம் மட்டும் இந்த ஸ்ரீநகர் பாதையில் மட்டும் வந்துடாதீங்க. நல்லாவே அனுபவிச்சுட்டு போவீங்கள்.
இதில் போய் கொண்டிருக்கீங்களா ஒரு போட் ஒன்றை பார்த்தீங்கன்னா நாசிரி டர்னர் 96 கிலோமீட்டர் அப்படின்ட்டு போட்டிருந்தது. அது மட்டும் இந்த ஆர்மி செக் பாயிண்ட் எல்லாம் இருக்கும் போல் இருக்குது. அடப்பாங்கடா வாழ்க்கையே வருது போச்சு. என்ன டிராஃபிக் இந்த இடத்துல. என்னோட வந்து மும்பை ஃப்ரெண்ட்ஸாக்கள் முன்னுக்கு போயிட்டாங்களே. நான் ஜாக்கெட்டை போட்டுட்டு வர்றதுக்கு மேலே அவங்க சந்தர்ப்பம் பார்த்து போயிட்டாங்க. பழையெல்லாம் போய் கொண்டிருக்கீங்களோ உண்மையிலுமே ரோடு நல்ல வடிவாக இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற மலைகளும் அப்படி எங்களோட நுரடியால் இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த ஊருண்டா லோக்கல் பஸ் போகுது போல் இருக்குது பாருங்கள். எனக்கு முன்னுக்கு என்ன எழுதியிருக்குண்டா உடம்புன் சென்னை டு சென்னையோ அது ஒன்று எழுதியிருக்கு. ஓகே, இப்போ ஹெச்பி பெட்ரோல் செட்டுக்கு வந்துட்டேன். இதில் போய் பெட்ரோல் அடிக்கணும். இந்த பைக்குக்கு 2 புள்ளி பெட்ரோல் மட்டும் தான் இருக்குது. ஓகே, இப்போ பெட்ரோல் அடிச்சுட்டு வலிக்கிட்டாச்சு. 800 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுனா ஃபுல் டேங்க் வந்துட்டு இதுலேருந்து 46 கிலோமீட்டர் போகணும் ஜம்மு என்ற இடத்துக்கு. இப்படியிலேருந்து இந்த ஹெல்மெட்டை கொள்வே பின்னான் கழுது தான் பயங்கரமாக நோவுது. இப்படியே வந்து கொண்டு கேட்கல பாருங்கள். நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வெல்கம் யூ. இதில் டனல் ஆனால் அவ்வளோ பெரிய டனல் இல்லை போல் இருக்குது. 5.5 மீட்டர் டனலா அப்படி வராதே. அது முடிஞ்சு வர அடுத்த டனலா. ஒரு இடத்துல போய் கொண்டு கேட்கல பாருங்கள். ஒரு மலையாக அப்படியே வெட்டி நடுவாளர் ரோட் போட்டிருக்கீங்கன்னா உண்மையிலுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இல்லை வலது பக்கத்தில் பாருங்கள் ஏதோ கேம்பஸ் மாதிரி இருக்குது. ஜம்மு ஐஐடி ஜம்மு அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஓகே, நேரம் சரியாக 7:48 ஜம்மு டவுனுக்கு வந்துட்டோம். சரி, நான் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.